கண்மநாயகம் சமுதாயம் கணியத்தினுடைய தாய்மார்கள் பெரியவர்கள். அப்ப சிந்தித்து பார்க்க வேண்டும், நாம் நம்முடைய கணவர்களை எப்படி நடந்துகிறார், நம்முடைய கணவர் நம்மை பொருந்திக் கொண்டாரா இல்லையா, நம்மை திருப்திப்படுத்தினாரா, நம்மை கொண்டு திருப்தி கொண்டாரா இல்லையா என்று நம்ம என்ன செய்வோம், சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த சூழ்நிலையும் கணவருக்கு மாறு செய்யக்கூடாது. நபியர்கள் சொன்னார்கள், நரகத்தில் நான் பெண்கள் அதிகமாக பார்க்கிறேன். அதற்கு 2 காரணங்கள். ஒன்று, பெண்கள் அதிகமாக சாபமிடுகிறார்கள். 2வது, கணவனுக்கு மாறு செய்கிறார்கள். கணவனுக்கு மாறு செய்யக்கூடிய பெண்களை அதிகமாக நான் நரகத்தில் பார்த்தேன் என்பதாக கண்மன் நாயர் சொல்லலாம். அந்த கணியத்திற்குரியது குடும்பம் என்றால் பெண்களை வைக்கிறார். ஒரு வீடு அலங்காரம் என்பது பெண்களை வைக்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான், வராவல் குல்லத்தி ஹுவஃபி பைத்திஹா. அந்த அரசுடைய மனைவியை பெயர் சொல்லி சொல்லவில்லை, வீட்டுடையவர் என்று சொல்கிறார். ஒரு வீடு அலங்காரம் பெறுவது, ஒழுமையமாக இருப்பது, 4 பேர் வந்து செல்லக்கூடியதாக இருப்பது, உறவுகள் வந்து செல்லக்கூடியதாக இருப்பது பெண்களை வைக்கிறார். ஒரு வீட்டோட பெண் சரியில்லை என்றால் உறவுகள் வரமாட்டார்கள், நண்பர்கள் வரமாட்டார்கள், அண்டை வீட்டுக்காரர்கள் வரமாட்டார்கள். காரணம், இந்த வீட்டோட பெண் சரியில்லை. கணியத்திற்குரிய தாய்மார்களே, குடும்பத்தை அழகுபடுத்துவது, வீட்டை அழகுபடுத்துவது, உங்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்துவது அது பெண்களுடைய கையில். எதை வச்சு அழகுபடுத்த முடியும்? நல்ல அமலை வச்சு அமல்படுத்த முடியும். கணியத்திற்குரியது. அதே போல ஆண்களுக்கும் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும், மணமகனுக்கும் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். பாத்திமாவின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு சஹாபி நபியர்களை கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் திருமணம் முடிக்க போறேன், எப்படிப்பட்ட ஆட்களையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு. அப்ப சொன்னார்கள், என்னை 2 ஆண்கள் பெண் கேட்க வருவார், இதை யார் சிறந்தவர்? ஒருத்தர் யாருன்னா முஆத் இப்னு அபூ சுஃபியான், அபூ சுஃபியானுடைய மகன் முஆத் கேட்டு வந்தார். இன்னொருத்தர் கேட்டு வந்தார், இந்த 2 பேருக்கு நான் யாரை திருமணம் முடிக்கலாம் அப்படின்னு கேட்கிறார். நபிகள் சொன்னார்கள், இந்த 2 பேர்த்தையுமே திருமணம் முடிக்காது, 2 பேர்த்தையும் முடிக்காது. காரணம் என்னென்றால், இவர் மனைவியை அடிக்கக்கூடியவர், இவர் பெண்களை அடிக்கக்கூடியவர். அடிக்கக்கூடிய சுபாவம் உள்ளவருக்கு பெண்ணை கொடுக்காதீர்கள். அடுத்து சொன்னார்கள், அவர் இருக்கிறாரே, அவர் ஏழ்மையானவர், வறுமையில வாழக்கூடியவர், சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள் இல்லாதவர், இவருக்கு பொண்ணை கொடுக்காது. அப்ப ஒரு பெண்ணை கண்ணியமாக, கௌரவமாக, பாதுகாப்பாக வளர்ப்பது, பாதுகாப்பது ஆண்களுடைய கடமையாக. 3வது விஷயம் என்ன? கணவன் மனைவி குடும்பத்துடைய விஷயத்துல பெரியவர்களை பாதுகாக்க, பெரியவர்களை பாதுகாக்க, தாய் தந்தையை மதிக்கணும், தாய் தந்தையை மதிக்கணும். எந்த சூழ்நிலையும் அவர்களுக்கு பிரித்து போயிடக்கூடாது. அதில் சரியானது, எந்த பெண் தன்னுடைய கணவனை அவருடைய தாய் தந்தை விட்டு பிரிக்கிறாரோ மறுமை நாளில் இவர்கள் பிரிக்கப்படுவார், மறுமை நாளில் பிரிக்கப்படுவார்கள். எந்த ஆண் ஒரு பெண்ணை அவருடைய தாய் தந்தையுடைய உறவிலிருந்து பிரிக்கிறாரோ அவரும் மறுமை நாளில் பிரிக்கப்படுவார் என்பதாக கண்மன் நாயகர் ஸல்லல்லாஹு சொன்னார். உறவுகள் பிரியக்கூடாது. உறவுகள் தான் பலம் இருக்கிறது, உறவுகள் தான் ரஹ்மத் இருக்கிறது, உறவுகள் தான் நல்ல வளர்ப்பு இருக்கு. குழந்தைகளை பாருங்க, எந்த குழந்தை முதியவனுடைய வயதானுடைய வளர்ப்பில் வளர்கிறதோ அந்த குழந்தையுடைய அறிவு நுட்பமாக இருக்கும், வளர்ச்சி அடைந்திருக்கும், பக்குவம் பெற்றிருக்கும். எந்த குழந்தை தாய் தந்தையுடைய வளர்ப்பில் மட்டும் இருக்கிறதோ அந்த குழந்தையுடைய அறிவு, கலாச்சாரம், பண்பாடு எல்லாம் குறைவாகத்தான் இருக்கும். ஆக பெரியவர்கள் குடும்பத்தில் ஏற்படும் பறக்கத்து, நம்முடைய வியாபாரத்தில் பறக்கத்து, வாழ்க்கையில் பறக்கத்து, சந்தோஷம் என்றால் நம்முடைய பெற்றோர்கள் நம்ம கூட இருக்கும். பெற்றோர்கள் பிரிச்சிடக்கூடாது, பெற்றோர்கள் பிரிச்சிடக்கூடாது. ஹதீஸ் அவர்கள் மன்னம் எழுதம் சகீரனா வடக்கு
பலேசமில்லா. சிறியவர்களே நீங்க பெரியவர்கள் கண்ணியப்படுத்த. மருமகன் மாமனாரை தாய் தந்தை கண்ணியப்படுத்த. மருமகள் தன்னுடைய கணவர் தன்னுடைய தாய் தந்தை தன்னுடைய மாமனார் மாமியார் கண்ணியப்படுத்த. அதே நேரத்தில் மாமனார் மாமியார் அவர்கள் அந்த மருமகள் மேல இறக்கம் காட்டுகிறார். மன்னம் இறந்தம் சதீரனா அவர் புது வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறார். குடும்ப வாழ்க்கைனா என்னன்னு தெரியாது, நல்லது கிட்ட தெரியாது. அப்ப அந்த பிள்ளைகள் என்ன அவர்களுக்கு அந்த மருமகளுக்கு நல்ல பாடத்தை நல்ல பக்குவத்தை நல்ல பழக்க வழக்கத்தை அந்த மாமியார் போதிக்கணும். அதை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் குறைபடுத்தி பேசி அந்த கணவனுடைய மத்தியில ஒரு பிரிவை உண்டாக்கக்கூடிய மாமியார்கள் இருக்கிறார்களே அவர்கள் நல்லவர்கள் கிடையாது, நல்லவர்கள் கிடையாது. அதே நேரத்தில் எந்த மருமகளுக்கு சமூகத்தில் கண்ணியம் இருக்கிறது என்றால், எந்த மருமகள் தன்னுடைய மாமனார் மாமியாரை தன்னுடைய வீட்டில் வைத்து நல்ல முறையில் கவனித்துக் கொள்கின்றார்களோ அந்த மருமகளுக்கு சமூகத்தில் கண்ணியம் சொல்வார்கள். சகிப்புத்தன்மை உள்ள பெண் தன்னுடைய மாமனார் மாமியாரை நல்ல முறையில் பார்த்துக் கொண்டிருந்த பெண் என்று மக்கள் பேசிக் கொள்வார்கள். இதுதான் வாழ்க்கை. மக்களிடத்தில் மக்கள் வாயில் நல்ல செய்தி நல்ல வார்த்தை வந்துட்டா அல்லாட்ட வெற்றி அடைஞ்சார், அல்லாட்ட பொறுத்தா வந்துடலாம். கண்ணியத்திற்குரியவர்களே கண்மனா, அதாவது அல்லாஹ் இப்னு அரபி சொல்லுவார்கள், அந்த காரணத்து சாலிஹா நல்ல பெண் யார் என்றால், நல்ல பெண் யார் என்றால் லா யுக்தி பிஸாயிக லா தக்தி பிஸாயிக, அது உங்களுடைய முயற்சி கொண்டு வருவது கிடையாது. நல்ல பெண் என்பது உங்களுடைய முயற்சி கொண்டு வருவது கிடையாது. பகிய ரிசுக்குன், அவள் அல்லாஹ் மட்டும் கொடுக்கக்கூடிய ரிசுக் என்பதாக அல்லாஹ் அரபி சொல்வார்கள். அதாவது அல்லாஹ்வை அச்சப்படுவதை கொண்டு பயப்படுவதை கொண்டு அல்லாஹ்வை சந்தோஷப்படுவதை கொண்டு மாலை விட்டுருக்காங்க. வெளியேற்றப்படுகிறது. அவர்கள் சொல்வார்கள், दुनिया वाला चेहरा और माल को देखते हैं, अर्श वाला दिल व अमाल को देखते हैं என்று மௌலானா ரூமி அவர்கள் சொல்வார்கள். ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது ஒரு ஆணை பார்க்கும் பொழுது உலகத்தில் உள்ளவர்கள் முகத்தை பார்க்கின்றார்கள், முகத்தை பார்க்கின்றார்கள். அடுத்ததாக பொருளாதாரத்தை பார்க்கின்றார்கள். அரிசுவானா அல்லாஹ் எதை பார்க்கிறான் என்றால் அவன் உள்ளத்தை பார்க்கின்றான், அமல்களை பார்க்கின்றான், உள்ளத்தை பார்க்கின்றான், அமலை பார்க்கின்றான். அப்ப இந்த தம்பதியுடைய உள்ளம் இந்த தம்பதியுடைய அமல் சரியாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். அந்த வெளியேற்றக்கூடியது அறிஞர் அண்ணா அவர்கள் உலக தலைவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் ஒரு கேள்வி கேட்பாங்க. இதை கொஞ்சம் எல்லாமே நல்லா கேட்கணும். அறிஞர் அண்ணா அவர்கள் உலக தலைவர்கள் குழுமி இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வின்னா, ஆங்கிலத்தில் கம்ப்ளீட் ஃபினிஷ் ரெண்டு வார்த்தை இருக்கு. கம்ப்ளீட் ஃபினிஷ் இந்த ரெண்டு வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரே அர்த்தம் தான், ஒரே அர்த்தம். இந்த ரெண்டு வார்த்தைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி உலக அறிஞர்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு மாநாட்டில் அறிஞர் அண்ணா அவர்கள் கேட்பாங்க. அப்ப எல்லோருமே யோசித்து விட்டு பேசிவிட்டு சொல்வார்கள், ரெண்டுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான், ரெண்டு ஒரே அர்த்தம் தான் சொல்லுவாங்க. அப்ப அறிஞர் என்ன சொல்வார்கள், ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு ஆணுக்கு தான் எதிர்பார்த்த நல்ல மனைவி கிடைச்சிட்டா அது கம்ப்ளீட். ஒரு ஆணுக்கு தான் எதிர்பார்த்த நல்ல மனைவி அமைதியா பினிஷ் வந்துடுவோம். அதே நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு
தான் எதிர்பார்த்த கணவர் நல்ல முறையில் அமைஞ்சிருக்காருன்னா அது கம்ப்ளீட் பினிஷ் என்பதாக அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காங்க. நான் கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப வாழ்க்கை என்பது ஒரு உயர்தரமானது. அதில் சிறு சிறு கருத்து வருபவர்களை முன்வைத்து சின்ன சின்ன பிரச்சனைகளை முன்வைத்து அதை சிதறடித்து விடக்கூடாது. அல்லாஹ் இந்த தம்பதிகளுக்கு ஒருத்தர் இன்னொருத்தரை புரிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையை தந்தருவார்கள். இந்த தம்பதிகள் வாழ்நாள் முழுவதும் தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை கண்ணும் கருத்துமாக எல்லா நிலைகளிலும் கண்காணிக்கக்கூடிய, உதவி செய்யக்கூடிய, கவனித்துக் கொள்ளக்கூடிய நல்ல எண்ணத்தை இந்த தம்பதிகளுக்கு தந்துருவார்கள். இந்த தம்பதிகள் அல்லாதவை எல்லா துறையிலும் சந்தோஷப்படுத்தக்கூடிய வாழ்க்கை தந்துருவார்கள். கண்மநாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை இன்பத்தோடு பின்பற்றக்கூடிய வாழ்க்கையை தந்துருவார்கள். இந்த தம்பதிகளுக்கு நியாயமான குழந்தை பாக்கியத்தையும் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் வளத்தையும் அன்பையும் உயிரோடு வாழக்கூடிய வாழ்க்கையை தந்துருவார்கள்.